வச்சிருக்க மேட்ச் பிட்வீன் உமா கன்ஸ்ட்ரக்ஷன் விசஸ் இதில் டாஸ்னா மர்லூத் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. உமா கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஏறி மாதிரி சின்ன ஸ்ட்ரைட் டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. போலரை போட்டு போல் எடுத்துறாங்க. காட்டன் போல் விக்கெட். நல்லா அடிக்கிறதா 2 ரவுண்டா நல்லா அடிக்கிற மஜா. இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. செகண்ட் ஒன் 5 தடவை மறிச்சு நின்னாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அப் டு அக்கறை எடுத்தாங்க. சரியான கணக்கில் அவுட் சைட் எட்ஜில் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து மறிச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்லாம் ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப். ஓடி இருக்கப்பட்ட 1 பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட்ல நல்ல கட்டுக்கு கூட பவுண்டரிக்கான வாய்ப்பா விக்ரா போயிட்டு இருக்கு. பவுண்டரி போயிருந்தான் நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி கார்த்தி பட்டு முதல் நாள் டவுன் ஆப்ட் வாக்கர்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு டாட் பால் அட்லாஸ் இந்த டாட்டோட ஓரம் முடிச்சிருக்காங்க. சக்தி முடியல 7 ரன் ஆடிருக்காங்க. உமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விக்கெட் இழந்து. செகண்ட் அவுட் ஸ்டார்ட்னா கருப்பு. முதல் பாலே நல்ல ஒரு லைன் லென்த்ல டாட்டா மாத்தி கொடுத்துறாங்க. டாட் பால். அடுத்த பந்து 5 தடவை குறுக்கு போனாங்க. மிட் விக்கெட்ல ரொம்ப பெரிய ஓப்பனாகவும் இருந்திருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா பவுண்டரி கிடைச்சிருச்சு. பவுண்டரி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கவர்ல பெருசு பேருக்கு கிளாசிக்கான ஷாட். இன்னைக்கு டோர்னமெண்ட்ல வர முதல் 4 எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு குவாலிட்டியான ஹிட். ஆட்சிப்பட்ட பந்து வெளியே போயிடுச்சு. கொஞ்சம் லைன்ல நிறைய தெரியும். ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டரும் கூட நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1 இந்த ஓவரோட கடைசி 2 மாதிரி சின்ன பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மாட்டிக்கான் தான் நினைக்கிறேன். 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக்கன் ஃபீல்டர் பிக்கப் லாஸ்ட் மோர் இருந்துச்சு. ஒரு அப் டு அக்கறை வித்தை கொடுக்காத பந்து வச்சு கீப்பர் போய் ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸ்டாப் அலோவ் பண்ணுறதுல தப்பு இல்லை. சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிட்டாங்க. கருப்பு ஒரு முடிவில் 18 ஆடி இருக்காங்க. உமா கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். இந்த பாலை பிகே இந்த ஸ்டெம்ஸில் பாலை துரத்தி இன்னும் போயிட்டு இருக்காங்க. அதான் ஸ்டாப் பண்ணாங்க. இப்படின்னு ஓடி இருக்கப்பட்ட 2 ரன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணாங்க. ஆனாலும் ஓடலை. சிங்கிள் நல்ல ஸ்லோயர் ஃப்ளிக்கு போனாங்க. சரியான கனெக்ட். எங்கேயோ நினச்சாங்க எங்கேயோ போயிருக்குங்க. உண்மைக்குமே பேட்ஸ்மேன் நினச்ச ஷாட் வேற நடந்தது வேற 4. எனிவே லக்கில் ஒரு பவுண்டரி கிடச்சிருச்சு பேட்ஸ்மேனுக்கு. இங்கே வந்து மறிச்சிருந்தாங்க. இந்த அப் டு அக்கர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கம்பேக் வந்து நல்ல ஸ்லோயர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. ஃப்ளாட்டா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள். ஓடி இருக்கப்பட்ட 1 இன்னிங்ஸோட கடைசி 2 டார்கெட்டை திருமணிக்கு கூடிய கடைசி 2 ஷார்ட் போல் பனிஷ் பண்ணிட்டாங்க. தப்பான பால் பிஹைண்ட் ஸ்டெம்ஸ்ல ஒரு 6 மாற்றி கொடுத்துட்டாங்க. 6 நல்ல ஒரு லைன் லென்த். எங்கே டாட் பால் 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கூட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. மர்லூத் 31 அப்படின்னு கேட்டார். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏறி மறிச்சிருந்தாங்க. பிஹைண்ட் ஸ்டெம்ஸ்ல குயிக்கரா போயிடுச்சு. ஸ்ட்ரைட் வே ஃபீல்டர் இப்போ தான் செட் பண்ணி வச்சாங்க. ரன்னிங் பிட்வீன் ஓடி இருக்கப்பட்ட 1 செகண்ட் ஒன் ரீச்சல் போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்து ஒரு டாட் தப்பந்து டவுன் த ட்ராக் போய் கொடுக்க கேப்ல போயிடுச்சு. டிஸ்டன்ஸ் இருந்து வரணும். ஃபீல்டர் பால் தெரியல. ஃபீல்டருக்கு இன்னும் ஓடி இருக்கப்பட்ட 2 பண்ணுக்கு தான் போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்து கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் பிளேஸ்ல ஒரு சிங்கிள் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் பிளேஸ்ல அடுத்த பந்து டாஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. குயிக்கரா வந்துருச்சு. டாட் பால் பெரிய ஷாட்டு போனாங்க. கேப்ல தான் போயிருக்கு. லாங்ல வந்து வரணும் ஃபீல்டர் ரன்னிங் பார்ப்போம். நல்ல த்ரோ ஓடிக்கல. அப்பயும் ஒரு சான்ஸ் கிடைச்சி 2 ஓடுறதுக்கான சான்ஸ் சிங்கிளாக கிடைச்சிருக்கு. ஒரு முடியல 6 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. செகண்ட் ஓவர் ஷாட்னா பனிஷ். முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. எங்கேயோ போயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேட்குறேன். இன்னும் இது வரைக்கும் உங்க பேரை சொல்லலை. உடச்சு போடப்பட்ட பந்து ஒய்டு. பந்து ஏறி மறைச்சாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக்ல மறைச்சு நின்று ஃபிளாட்டா அங்கேயே ஃபீல்டர் இல்லை. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கிடச்சிரும் பவுண்டரி. ஃபீல்டர் வெட்டா பயிற்சி பாடியிருக்காங்க. விக்கெட் 8க்கு 14 பேட்ஸ்மேன். முதல் பாலே டாட்டா மாற்றிட்டாங்க. டாட் போல்
ஒன் மோர். தப்பான பால் அடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கும். மெயின் ஸ்டம்ப்ஸ்ல ஒயிட் +1 கிடச்சிக்கும். ஒயிட் +1 பந்து 5 தடவை உடம்பு உடச்சிட்டே வந்துருச்சு டாட் பால். அட்லாஸ் இந்த டாட்டோட இங்கே ஓவர முடிச்சிருக்காங்க முனிஸ். மீதமில்ல 6-12. இந்த மேட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. மேட்ச் ஆன் ப்ரெஷர் 2 பேத்துக்கும். முதல் பாலே ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு லைனில் இடத்துல டாட்டா மாற்றிருக்காங்க. அந்த எண்ணில் நிற்க வச்சு மாறணும். ரன் அவுட்டாக மாறும். ரன் அவுட் 5-12 மாறிச்சின்னாங்க. இந்த தடவை லெக் ஸ்டம்பை கிளியராக பார்த்தா பார்த்துருக்கு விக்கெட். பேர் நோ பால் கொடுத்துட்டாங்க. சக்கிங் நோ பால். இப்போ தான் மேட்ச் திருப்பு மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்லை 5-8. ஷார்ட் பால் மாடி சின்ன கேப்ல தான் போயிருக்கு. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1 + ரன் அவுட். பேட்ஸ்ல டாட் பால். இங்கே நோ பால் கொடுத்துட்டாங்க அம்பையர். 4-7. குத்தனோட வெளியே போயிருக்கா உள்ள வந்திருக்கான்னு தெரியல. டாட் பால். மீதமுள்ள 3-7. மீதமுள்ள 3-7. மறுச்சின்னு பட்டார் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6. இருக்கு. மீதமுள்ள பந்து 1. கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்ச் டிராப் ஆகி இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க மர்லூத். வெல் பிளேட் பை உமா கன்ஸ்ட்ரக்ஷன்.